முந்தி இடம்பெயர்ந்து இருக்கைக்குள்ள பெனவளவுகள் சும்மா இருந்தது. வெட்டி கொண்டு வர ஆகளெல்லாம் சும்மா வெட்டி கொண்டு வந்து தங்களுக்கு ஒரு விலை போட்டு விற்றவை. இந்த பழங்களால் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதால இந்த உள்ள மண் வளம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதனால் தொழில் வேலை வாய்ப்பு வழங்குது. சரியா, இதுக்கு ஒரு விடாமுயற்சி வேணும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இதில் ஒரு ஆர்வம், தன்னார்வம் வேணும். என்ன இருந்தால் அப்போ முன்னேறலாம். அதுக்கு பதிலாக இந்த பானத்தை குடிக்கிறதால அந்த நோய் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இது இயற்கையான பானம் தானே, இது ஒரு மருந்து. உள்ளூருக்குள்ளே எங்களுக்கு எப்படியும் அன்றாட உணவு தேவைக்கு நீத்துப்பட்டி, இடியப்பத்தட்டு, சுட இந்த இதுவெல் எங்களோட உள்ளூர் ஆக்கள் கட்டாயம் வாங்கினேன். இந்த பனைசார் உற்பத்தியை இப்போ தற்போதைய காலத்தில் எப்படி இருக்குது இந்த பனைசார் உற்பத்திகள்? பனைசார் உற்பத்திகள் இப்போ திரும்பவும் எல்லோரும் வாங்கினோம். என்னடா இந்த கொரோனாவுக்கு பிறகு பழையபடி எல்லோரும் இந்த இதை விரும்பி வாங்குறதால கொஞ்சம் என்ன உணவுக்கு தேவையான பொருள்கள்லாம் நாங்கள் கூடுதலாக செய்கிறோம். சரி, இந்த உற்பத்தி உங்களோட சொந்த உற்பத்தியா? சொந்தமாக தான். நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். நான் இது பிற்காலத்தில் என்ன தொழில் செய்யலாம் வேண்டி போட்டு வித்தியாசமாக செய்வோம் வேண்டி போட்டு தான் இந்த துறைக்கு வந்தேன். அதான் இது இந்த உற்பத்தியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்க? ஆரம்பித்து இது ஒரு ஆர்வத்தோடு நான் பனை அபிவிருத்தி சபையில் தொடர்பு கொண்டு 4 ட்ரைனிங் என்ன நான் ஒரு முறையாக விரோணம்ன்றதுக்காண்டி முறையாக பயிற்சி எடுத்த பிறகு தான் இதை பதிவு செய்து போட்டு, என்ன சும்மா செய்யாமல் பதிவு எடுத்து போட்டு தான் வருங்க, பதிவு இலக்கம் இல்லை இருக்குது, எடுத்து போட்டு தான் நான் இதை ஆரம்பித்தேன். அந்த நான் பழக போய்க்கே வயசு 40க்குமே இல்லை. ஆனால் தொழில்துறை திணைக்களம் மூலம் என்னை ஒரு பழவாளராக வச்சிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் பழக்கிறதுக்கு வச்சுக்கிறதால என்னட்ட பழைய நாட்களையும் கொண்டு நான் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு இந்த முதல் ஆரம்பத்தில் கொஞ்ச காலம் இதை ஏனோதானோன்று தான் வாங்கினவை. இப்போ திரும்பவும் இதை விரும்பி வாங்கி என்னென்னா இப்போ கூட நவீன பொருட்கள் முன்னேறி கொண்டு வருது. அதாவது பிளாஸ்டிக்கில், இரும்பில், சில்வரில், அப்படி நிறைய பாத்திரங்களாக இருக்கட்டும், சமைக்கிற பொருட்களாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், இந்தியாவில் இருந்து உணவகங்கள் இங்கே எங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போகிற வெளிநாட்டு உணவகங்கள், வெளிநாட்டு பொருட்கள் இங்கேருந்து வருது. ஆனால் உள்ளூர் உற்பத்தியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்தி இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமெண்டா என்ன செய்யலாம்? எங்களுக்கு ஒரு பிரதேச செயலகங்கள் இருக்குல்ல, பிரதேச செயலகத்தில் இருக்கிற உத்தியோகத்தை மாதிரி எங்களுக்கு இது ஊக்குவிக்கணும். பயிற்சிகளும் அவன் மூலமாக கொடுக்குறோம். மற்றது இப்போ எல்லோரும் திரும்ப இதில் வந்ததால் இந்த இதில் சமைக்கிற உணவுகள் எல்லாம் நல்லா இருக்கும். மற்ற பழுதாக போகாது, இந்த பெட்டிகளுக்குள்ளே வச்சாலும் பழுதாக போகாத உணவுகள். அதால் இப்போ விரும்பி வாங்கிவினோம். ஆனால் மூலப்பொருள் தான் இப்போ கொஞ்சம் விலை அதிகரித்து கொண்டு வரதால் நாங்களும் அந்த விலை கூட்டி விற்க வேண்டிய சூழ்நிலையாக. ஆரம்பத்தில் எல்லாம் நேற்றுப்பட்டியெல்லாம் 50 ரூபா அப்படி விற்றது, இப்போ 120 ரூபா விற்கிறோம். ஏன்னா மூலப்பொருள் இப்போ ஆரம்பத்தில் 60 ரூபா வாங்கின ஓலைச்சார்வு இப்போ 300 ரூபா வரை வருது. அதால் அந்த மூலப்பொருள் விலை கூடுறதால எங்கட உற்பத்தி ஏதோ ஒரே விலையிலாம் நிற்குது. மூலப்பொருள் கூட இதையும் கூட்ட வேண்டிய சூழ்நிலையாக. முந்தி இடம்பெயர்ந்து இருக்கைக்குள்ள பெனவளவுகள் சும்மா இருந்தது. வெட்டி கொண்டு வர ஆகளெல்லாம் சும்மா வெட்டி கொண்டு வந்து தங்களுக்கு ஒரு விலை போட்டு விற்றவை. இப்போ காணிக்கு சொந்தக்காரன் வந்துட்டினோம். தங்களுக்கு ஒரு விலை வச்சு தான் இவை குடிக்கணும். என்ற ஏற கூலிகள் எல்லாம் பார்த்து தான் இதுண்ட விலை கூடுது. மற்ற பொருளாதாரம், அவங்களோட பொருளாதாரமும் இதில் தான் தங்கியிருக்கு. எல்லா விலைகளும் கூடிக்கொண்டு வரைக்க அவையும் இந்த தொழிலை வச்சு இதாண்டேக்கில் கூட்டத்தான் பார்ப்பினோம். அதை தடக்கமே இல்லாமல் கிடக்குது. ஏன்னா அப்படித்தானே இல்லை என்ன. இப்போ இங்கே உங்கள்கிட்ட காணப்படுற இந்த உற்பத்திகளில் விலைகள் என்ன மாதிரி மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்போ ஓகே, அரிசி விலை ஓடினாலும் வாங்கினது தானே. அதே மாதிரி இதுன்னு மூலப்பொருள் கூடைகளில் எங்கிட்ட அனைமாக தரமான பொருள்கள் இருக்கிறதால என்னட்ட வாடிக்கை வாங்குகிற ஆட்களுக்கு தெரியும் என்னுடைய பொருள் தரமானதுன்னு தேடி வாங்கினோம்.
அப்போ ஒவ்வொரு மாதம் அந்த சந்தையும் எங்களை பிரதேச செயலகத்திலே ஏற்படுத்தி தெரியும். அதுபோக ஒவ்வொரு உத்தியத்தின் மூலம் வேறு வேறு விசேட இதுகளுக்கும் கூப்பிடுவோம். அங்கே வச்சா எங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். அதே மாதிரி இங்கே இப்படி கச்சேரியால் வைக்கணும் ஒவ்வொரு துறைக்கும் கூப்பிடக்க நான் முந்தைய ஆரம்பத்தில் நான் பஞ்சுப்பட்ட என்னை கொண்டு திரிகிற இதில் இப்போ ஓட்டோ காசுகள் கொடுத்துட்டாலும் வந்து சேர்ந்து இதால் பிரயோசனம் இருக்குது, இல்லையாண்டு இல்லை. எங்கட ரீச்சாவிலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ரீச்சாவில் வந்து முதலாவது வந்து கருப்பணி இருக்குது, மற்றது பனை நொங்கில் வந்து ஜூஸ் அடிக்கிறோம், மற்றது கல் இருக்குது, ஒடியல் இருக்குது, மற்றது பனையில் செய்த கூடை அண்ட் கேக் வைக்கிற ரேகள் அதுகள், மற்றது இடியப்பத்தட்டு, பூ மாலை, இங்கால வந்து உரி கறி சட்டி சமைச்சு சாப்பாடு வைக்கிற உரி, மற்றது வேறு நொங்கு, இவ்வளவு தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். உற்பத்தி மூலம் வந்து கூடுதலாக வந்து இதில் என்னென்னு சொன்னால் இதில் வந்து கெமிக்கல்கள் எதுவுமே இல்லை தானே, நேரடியாகவே இயற்கையில் வாரது தானே எல்லாமே. அதால் வந்து கூட நன்மை உடலில் இப்போ வயசு போனாக்கள் எல்லாம் கூடுதலாக நம்பீர்கள் எல்லாம் வயசு போனாக்கள் எல்லாம் குடிக்கலாம். மற்றது வந்து பனம்பழ ஜூஸில் வந்து வெயில் காலத்தில் வந்து கூடுதலாக வந்து பனை நொங்கில் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கிறது எங்களோட உடம்புக்கு நல்ல குளிர்மையாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். கருப்பணியும் அப்படித்தான், கருப்பணியும் வந்து ஒரு கல்லோட சம்மந்தப்பட்டது ஒன்று தான். அதில் வந்து கஞ்சி இலதுகள் காய்ச்சி குடிக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு இலக்கஞ்சியல் அப்படி அது போட்டும் எடுத்து கொடுக்கலாம். வேறு இது வந்து கூடுதலாக சமைக்கிறதுக்கு இடியப்பத்தட்டுகள் அது சமைக்கிறதுக்கு அதுகள் யூஸ் பண்ணலாம். இது பனை ஓலையில் தான் செய்கிறது. பனை ஓலைன்னு சொல்லி ஓலையில் வந்து இந்த நீட்டு நார் இருக்கும் தானே, அதில் தான் செய்கிறது. கலரையும் கொடுக்குறது, கலர் கொடுத்து ஒவ்வொரு கலரும் கொடுத்து செய்கிறது. நிறைய வந்து எங்களுக்கு சேல்ஸ் போகுது என்னன்னு சொன்னால் இந்த யூஸ் ஐட்டம் தான் போய்க்கொண்டிருக்கு. மற்றது ஒடியல் போகுது. ஒடியலும் நாங்கள் இப்போ ஒரு 20-35 கிட்ட கொண்டு வந்து நாங்கள் இதில் ஒரு 3 தான் கிடக்கு, அவ்வளோ நேரத்துக்குள்ளேயும் போயிட்டுது. மற்ற இந்த நொங்கு ஜூஸ் இருக்குது தானே, நொங்கு ஜூஸ் எங்களுக்கு நிறைய போயிருக்குது. கல்லும் ஒரு ஐயா தான் வந்து வேண்டி கொடுத்தாரு, ஒரு ஐயா தான் வேண்டி கொடுத்தா. மற்றது கருப்பணியும் நிறைய போகுது எங்களுக்கு. இதுக்கு ஒரு விடாமுயற்சி வேணும், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இதில் ஒரு ஆர்வம், ஆர்வம் வேணும். என்ன இருந்தால் எப்போ முன்னேறலாம். இது என்ற கருத்து. ஏன்னா நான் விடாமுயற்சி எடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன விடாமல் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன். உடம்பு என்ன 11:30 மட்டும் பின்னி கொண்டே இருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன், வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒலியில் வாழ்ந்து வச்சுட்டு பொழுதுபோக்கு இது தான் எனக்கு. டிவியே பார்க்குறேன், பார்த்தாலும் கை வேலை செய்யும். அப்படி இந்த இதை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே வா. இது ஒவ்வொருத்தட்டு என்ன சொல்லுங்கள், இதே ஒரு இலக்கமாக நினைக்கக்கூடாது. இது ஒரு தொழிலான்னு நினைச்சால் யாரும் முன்னேறும். இந்த மட்டும் இல்லை, எந்த தொழிலையும் செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைச்சு வடிவாக செய்தால் யாரும் முன்னேறலாம். ஆனால் விருப்பம் வேணும், சுய விருப்பம் வேணும், ஆர்வம் வேணும், முயற்சி, விடாமுயற்சி வேணும். உள்ளூருக்குள்ளே எங்களுக்கு எப்படியும் அன்றாட உணவு தேவைக்கு நீத்துப்பட்டி, இடியப்பத்தட்டு, இந்த இதுகள் எங்களோட உள்ளூர் ஆக்கள் கட்டாயம் வாங்கினேன். வெளி இதுகள் வந்து இந்த பேக் ஐட்டங்கள் அதில் கொஞ்சம் அலங்கார பொருள்கள் வந்து சிங்களாக்கள் கொஞ்சம் கூடுதலாக சுற்றுலா பயணிகள் அவையும் அதை வாங்கி அன்றாட முறைண்டா இது தான் எங்கள்கிட்ட அன்றாட பாவனை இருக்குல்ல. எங்களுக்கு உணவு உற்பத்திக்கு தேவையானது கடைக்கும் கொடுக்குறேன். அது அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது ரோலிங்க. எங்களுடைய ஆக்களை என்னமா எங்கள்கிட்ட அன்றாட உற்பத்தியை தான் நாடி வாங்கி. நன்றி அம்மா. நன்றி. எங்களோட உற்பத்தி வந்து பனங்கல், இது வந்து இங்கே உற்பத்தி ஆகுது. இப்போ நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். இந்த பனங்கல்லால் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதால இந்த உள்ள மண் வளம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதனால் தொழில் வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. நாங்கள் வந்து இங்கே உள்ள கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிங்கன்னா தானே, கூட்டுறவு சங்கத்தோடு சேர்ந்து தான் வேலை செய்கிறோம். 100% ஒரு சுகாதாரமாக முறையில் செய்யப்பட்ட ஒரு நேச்சுரல் ட்ரிங்க். இது ஆல்கஹால் இருக்கிறதால இது வந்து எக்ஸைஸுக்குள்ளே வருது. எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் பே பண்ணி தான் வரணும்.
அப்போ நாங்கள் இங்கே கொண்டு வரேன்டா அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும், பெர்மிட் எடுக்கணும். நாங்கள் இங்கே விற்க இல்லாது, ஆனால் இதை காட்சிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் கொண்டு வராங்க. இப்போ வந்து எங்களுக்கு ஐக்கிய ராச்சியம் அல்லது ஆஸ்திரேலியா 2 நாட்டுக்கும் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். வருங்காலத்தில் எங்களுக்கு கனடாவுக்கு கேட்டிருக்கணும், அதை விட துபாய்க்கும் கேள்வி இருக்குது. இவன் பெயின் கில்லர் நடுக எடுப்பினோம் எல்லாரும் உடம்பு நோண்டால் அதுக்கு பதிலாக இந்த பானத்தை குடிக்கிறதால அந்த நோய் இல்லாமல் இருக்கலாம். அப்போ இது இயற்கையான பானம் தானே, இது ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட விடயம். ஆனால் அந்த அல்கஹால் இதில் இருக்கிற 5% செறிவு உள்ள அல்கஹால் காரணத்தால் இது வந்து எங்களுக்கு இன்னும் எக்ஸசைஸுக்குள்ள தான் இருக்குது. ஒரு மருத்துவ பொருளாக காணப்படுது. அப்போ ஏன் எங்களோட நாட்டில் இது விற்பனை இல்லை? விற்பனை இல்லைன்னா நான் நினைக்கிறேன் அதுக்கு சரியான ஒரு அறிவூட்டல் இல்லாத காரணத்தாலேயும், மற்ற இலகுவாக கிடைச்சா எல்லாமே கொஞ்சம் அது வந்து இலகுவாக கிடைச்சா அது ஏதோ ஒன்றும் வேர்த்து இல்லைன்னு தான் நினைப்போம். எங்களுக்கு அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது இங்கே இது மிகவும் ஒரு சுவையான தரமான உயர்ந்த பானமாக படுகுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பானம் அப்படி படுகுது. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். என்னண்டா இங்கே இது பயன்பாடு இல்லை, ஆனால் அந்த கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதாவது இங்கே வந்து இப்போ வரப்போகிற பார்வையாளர்கள் வந்து எல்லாருமே உள்நாட்டு பார்வையாளர்கள் தான் வர்றாங்க, வெளிநாட்டு பார்வையாளர்கள் இல்லை. இருந்தும் இது இப்போ விற்பனை இல்லைன்ற போது அவங்க ஒரு கேள்விகளை கேட்பாங்க தானே மக்கள். எனக்கு இப்போ ஏன் இங்கே வில் படையில்லைன்னு சொல்லியா இல்லை அவன் கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸைஸுக்குள்ள வாரபடியால் மது வரி திணைக்களத்தினால ஒழுங்குபடுத்தப்பட்டபடியாக இது வந்து இலகுவாக நாங்கள் வெளியில் ஒருத்தருக்கும் விற்க முடியாது. வாங்குறேன்டா இவன் வந்து அந்த கோஆப்ரேஷன் சொல்லிவிடும், அங்கே இல்லாட்டி வந்து பாரில் தான் வாங்கணும். எல்லா பார்கள்லையும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அதுக்குரிய சரியான சந்தைப்படுத்தல் இல்லை. அப்போ நாங்கள் இப்போ வந்து அவைக்கு இது ஒரு 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 அறிவூட்டெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இப்படி இது நீங்கள் பாருங்கள் பியர் போத்தல் மாதிரி இருக்குது, இதை வடிவாக நாங்கள் ஒரு சந்தைப்படுத்தினால் இங்கே உள்ள மக்கள் வாங்கி குடிப்பார்கள். இந்த பியரை விட இது நான் நினைக்கிறோம் 50% விலையும் குறையும். இல்லை இப்போ போதைப் பொருள் அல்லது என்று சொல்கிறது சிறுவர்கள் பாவிக்கிறதே கூடாத ஒரு விடயம். அது உண்மையிலே நிச்சயமாக கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். அது எந்தவித மாற்று கருத்தும் விடம் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் அவை கள்ளுக்குடின்னு சொல்லலாது, அது மாற்ற வேண்டிய அதுக்கு ஒரு கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் அரசாங்கம் அதை செய்யவில்லை என்றது ஒரு மிக ஒரு கொஷின் தான். அது வந்து என்னென்னா இலகுவாக சில பணம் சம்பாதிக்க பார்க்குறார்கள். இந்த மாதிரியான நல்ல பானங்கள் பொதுவாக எல்லா இடமும் கிடைக்குமாக இருந்தால், அதுவும் விலை குறைவாக இருந்தால் சில வேளைகளில் மனம் மாறி நடக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு ஒடியல் மாவில் கூழ் தயாரிப்பு என்று கொண்டு நாங்கள் கடல் உணவுகள் சார்ந்த அனைத்து கடல் உணவுகளையும் போட்டு ஒரு சுவையான காரம் சார்ந்த ஒரு காரம் கூடின ஒரு கூழ் ஒன்று தயாரித்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கூழில் இருக்கிற நன்மை என்ன? ஏன்னாண்டா இப்போ இது வந்து நிறைய இப்போத்தைய பிள்ளைகளுக்கு வந்து சிறுபான்மையான பிள்ளைகளுக்கு தெரியாது. இதில் இருக்கிற நன்மைகள் என்ன? இது வந்து என்னத்துக்கு பயன்படுத்துவாங்க? இது அப்படின்றதுல நல்ல சுவையாக இருக்கும். மற்றது கடல் உணவுகள் அதிகம் இருக்கிறதால கொஞ்சம் சுவையூட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது மிக ஆரோக்கியமான உணவு. நாங்கள் கடல் சமூகம் சார்ந்த உடனடியாக அந்த மீனை பிடிச்சு உடனடியாகவே அந்த உணவை தயாரித்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சோ பதப்படுத்தப்பட்ட நிலையிலையோ இல்லை, கூழாக இருக்கும், நல்ல சுவையூட்டக்கூடிய கூழாக இருக்கும். இது நாங்கள் எங்களுடைய படகு சவாரி சார்ந்த ஒரு வேலை திட்டங்கள் செஞ்சுட்டு வரோம். இப்போ அதில் கொடுக்குறத வச்சுக்கொண்டு தான் வடமாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு எங்கள்கிட்ட இதை ரிக்வஸ்ட் பண்ணிச்சு, இந்த காணிவேலில் இதோ கொஞ்சம் ஒருக்கா வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிடலாமாண்டா. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த கூழை நாங்கள் விநியோகம் செய்கிறோம். இதில் நீங்கள் என்ன சுற்றுலாத்துறைன்ற, அதாவது எங்களோட வடமாநிலத்தில் இருக்க சுற்றுலாத்துறை சம்மந்தமான செய்யுங்க. படகு சவாரி ஒன்று மேற்கொள்கிறோம், எல்லாளன் படகு சவாரி ஒன்று சொல்லி. அது ஊடாக சுற்றுலா பயணிகளை கடற்கரையில் கொண்டு போய் மகிழ்விச்சுட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி. யாழ்ப்பாணம் குருணர் 2 வகையான கடல் பயணங்களை மேற்கொள்கிறோம். ஒன்று யாழ்ப்பாணம் குருணர் கடற்கரையிலேருந்து மன்னித்தலைக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு போய் ஒரு கேம்பிங் மாதிரி ஃபுல் பேக்கேஜாக செய்கிறோம். சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது ஊடாக முதலாவது பேக்கேஜை செய்கிறோம். 2வதாக மன்னார் காடு
காட்டுக்கு நடுவுக்குள்ளே மண்டைக்கல் ஆறுன்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அது 2 காடுகளுக்கு நடுவுக்குள்ளே ஓடுற அந்த நீரோட்டத்துக்குள்ளே படகு சவாரி ஒன்றை மேற்கொள்கிறோம். யானைகள், முதலைகள், அதோட நல்ல வெளிநாட்டு பறவைகள் அந்த கண்டல் தாவரங்களை சுற்றி இருக்கும். ஒரு அழகிய பகுதி, ஒரு 12 கிலோமீட்டருக்கு நீளமாக இருக்கிற மண்டைக்கல் ஆற்று பகுதியில் படகு சவாரியை மேற்கொள்கிறதுக்கு பூநகரி பிரதேச சபையிட்ட அனுமதி பெற்று இப்போ நாங்கள் அந்த வேலை திட்டங்களை தொடங்கணும். அப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு போய்க்கு கடல்களை இருக்கிற அட்டை பண்ணைகளை கூட்டிக் கொண்டு போய் காட்டுவோம். பண்ணைகளுக்குள்ள என்ன நடைபெறுதுன்ற விஷயங்கள், அட்டை எப்படி வளருது என்ற தன்மையில் காட்டுவோம். மற்ற கடலில் ஏதாவது தொழில்கள் எதுவும் நடைபெற்று கொண்டிருந்தால் அந்த தொழிலை கொண்டு கிட்ட வச்சு கொண்டு தொழிலை எப்படி செய்கிறாங்க என்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.